வெல்கம் டு தாராஸ் பிசிக்ஸ் நியூஸ் சிலபஸ் ஸ்டாண்டர்ட் 11th யூனிட் 9 வாயுக்களின் இயக்கவியல் கொள்கை கைனெட்டிக் தியரி ஆஃப் கேசஸ். இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா செகண்ட் மெயின் டாபிக் 9.2 வாயு ஒன்றினால் ஏற்படும் அழுத்தம். இந்த 9.2 கீழே மொத்தம் 8 சப்டிஷன்ஸ் இருக்குது. இதில் உள்ள ஃபஸ்ட்டு சப்டிஷன் ஏற்கனவே லாஸ்ட் வீடியோஸ்களில் பார்த்துருக்கோம். இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா செகண்ட் சப்டிஷன் 9.2.2 இயக்கத்தின் அடிப்படையில் வெப்பநிலையின் உட்கருத்தை விளக்குதல். இந்த டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம். 9.2.2 இயக்கத்தின் அடிப்படையில் வெப்பநிலையின் உட்கருத்தை விளக்குதல். இயக்கத்தின் அடிப்படையில் வெப்பநிலையின் உட்கருத்து என்ன அப்படிங்கிற விளக்கக்கூடிய டாபிக் தான் இது. வாயு மூலக்கூறுகள் ஏற்படுத்தும் அழுத்தத்தை போன்றே வெப்பநிலையின் உட்கருத்தை நுட்பமாக உணர்வதற்கு சமன்பாடு 9.6 பின்வருமாறு மாற்றியமைக்க வேண்டும். வாயு மூலக்கூறுகள் ஏற்படுத்தும் அழுத்தத்தை போன்றே வெப்பநிலையின் உட்கருத்தை நுட்பமாக உணர்வதற்கு நம்ம என்ன ஈக்குவேஷன் எடுத்திருக்கோம்னா 9.6 இந்த ஈக்குவேஷன் எடுத்திருக்கோம். P is equal to 1/3 into capital N divided by V into m v squared bar. இந்த ஈக்குவேஷன் எடுத்திருக்கோம். P is equal to 1/3 capital into capital N divided by V m v squared bar. இந்த V சைடில் கொண்டு வந்தீங்கன்னா PV is equal to 1/3 capital N m v squared bar அப்படின்னு கிடைக்கும். நல்லியல்பு வாயு சமன்பாடு என்ன? PV is equal to NKT. அப்போ இதை இந்த நல்லியல்பு வாயு சமன்பாடு கூட இந்த ஈக்குவேஷன் ரெண்டு ஈக்குவேஷன் நம்ம கம்பேர் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? லெஃப்ட் சைடில் சேமாக இருக்குது. அப்போ ரைட் சைடை நம்ம ஈக்குவல் பண்ணிடலாமா? இது இஸ் ஈக்குவல் டு இது. இப்போ என்ன கிடைக்கும்னா NKT இஸ் ஈக்குவல் டு 1/3 nm v ஸ்கொயர் பார் அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இப்போ இதில் இந்த எண்ணெய் இந்த சைடில் கொண்டு வந்துட்டிங்கன்னா எண்ணும் கேன்சல் ஆகிடும். இப்போ KT இஸ் ஈக்குவல் டு 1/3 m v ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி v ஸ்கொயர் பார் அப்படின்னு சொல்லி கிடைக்கும். மேலே உள்ள சமன்பாட்டின் இருபுறமும் 3/2 ஆல் பெருக்கும் போது ரெண்டு சைடு இப்போ 3/2 ஆல் பெருக்க போகிறோம், மல்டிப்ளை பண்ண போகிறோம். 3/2 ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ இப்போ இங்கே என்ன கிடைக்கும்? 3/2 into KT is equal to 3 கேன்சல் ஆயிரும். ஸோ இப்போ 1/2 into m v ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி கிடைக்கும். 3/2 into KT is equal to 1/2 m v squared bar அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இந்த ஆஃப் m v squared bar இது எதை குறிக்கும்? இயக்காற்றலை குறிக்கும்ல. சராசரி இயக்காற்றல் கைனெட்டிக் எனர்ஜி இயக்காற்றலை குறிக்கும். சராசரி இயக்காற்றல் v squared barல அதனால் ஆஃப் m v squared bar அதனால் இது சராசரி இயக்காற்றலை குறிக்கும். அதான் இதில் கொடுத்துருப்பாங்க சமன்பாடு மொத்தம் அந்த சமன்பாடு தான் இந்த சமன்பாடு 9.99. வலது பக்கம் உள்ள பதம் மூலக்கூறு ஒன்றின் சராசரி இயக்க ஆற்றலை அதாவது கைனெட்டிக் எனர்ஜி பார் குறிக்கிறது. மூலக்கூறு ஒன்றின் சராசரி இயக்க ஆற்றல் அப்போ எப்படி எழுதலாம்? கைனெட்டிக் எனர்ஜி பார் இஸ் ஈக்குவல் டு எப்சிலான் இஸ் ஈக்குவல் டு 3/2 into KT. இப்போ கைனெட்டிக் எனர்ஜி பார் இஸ் ஈக்குவல் டு 3/2 KT அப்படின்னு கன்ஃபார்மாக தெரிவிச்சிட்டு இதில் சராசரி இயக்க ஆற்றல். வாயு மூலக்கூறு ஒன்றின் வெப்பநிலையை தீர்மானிப்பது அவ்வாயுவின் சராசரி இயக்காற்றல் என்பதை சமன்பாடு 9.9 அல்லது 9.10 அறிந்து கொள்ளலாம். ஸோ வாயு மூலக்கூறு ஒன்றோட வெப்பநிலையை தீர்மானிக்கிறது இந்த சராசரி இயக்காற்றல் தான் அப்படிங்கிறது தெளிவாக அந்த ஈக்குவேஷன்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் இதில் குறிப்புன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா வெப்பநிலை என்பது பொருளொன்றின் சூடான தன்மை அல்லது குளிர்ந்த தன்மையை குறிக்கும் என்ற கீழ் வகுப்பில் படித்த வரையறையுடன் மேலே சொன்னவற்றை ஒப்பிட்டு பாருங்கள். இப்போ இதில் என்ன ரிசல்ட் நமக்கு கிடைச்சிருக்கு? வாயு மூலக்கூறு ஒன்றோட வெப்பநிலை அந்த வாயுவோட சராசரி இயக்க ஆற்றலை அதாவது வாயு மூலக்கூறு ஒன்றோட வெப்பநிலையை தீர்மானிப்பது சராசரி இயக்க ஆற்றல் அப்படிங்கிறது நம்ம இந்த ஈக்குவேஷனில் கிடச்சிருக்கு. ஏற்கனவே நமக்கு தெரியும் வெப்பநிலை என்பது பொருளொன்றின் சூடான தன்மை அல்லது குளிர்ந்த தன்மையை குறிக்கும். அப்படின்னா
அதாவது அந்த பொருளோட டெம்பரேச்சர் அதனோட சராசரி இயக்க ஆற்றலை சார்ந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதனுடைய சூடான தன்மை அல்லது குளிர்ந்த தன்மை வந்து அந்த மூலக்கூறோட அந்த வாயுவின் மூலக்கூறோட சராசரி இயக்க ஆற்றலை பொறுத்தது. சமன்பாடு 9.10 என்பது இந்த சமன்பாடு கைனெட்டிக் எனர்ஜி ஆவரேஜ் கைனெட்டிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு 3/2 × kT என்பது வாயுக்களின் இயக்கவியற் கொள்கையிலிருந்து பெறப்பட்ட அதிமுக்கியத்துவம் வாய்ந்த ஒரு முடிவாகும். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு முடிவு வந்து நம்ம இந்த ஈக்குவேஷன்லேருந்து நமக்கு கிடைச்சிருக்கு. இச்சமன்பாட்டிலிருந்து நாம் பின்வருவனவற்றை அறிந்து கொள்ளலாம். மேலும் எதெல்லாம் நம்ம வந்து இந்த ஈக்குவேஷன்லேருந்து தெரிஞ்சுக்கலாம்னா, வாயு மூலக்கூறு ஒன்றின் சராசரி இயக்க ஆற்றல் அவ்வாயுவின் கெல்வின் வெப்பநிலைக்கு நேர்த்தகவில் இருக்கும். சராசரி இயக்க ஆற்றல் அதிகரிச்சுன்னா அதனுடைய வெப்பநிலை வந்து அதிகரிக்கும். அதனுடைய வெப்பநிலை அதிகரிச்சிங்கன்னா சராசரி இயக்க ஆற்றல் வந்து அதிகரிக்கும். ரெண்டுமே நேர்த்தகவில் இருக்குது. சமன்பாடு 9.9 பேரளவான உலோகத்துடன் மின்னுலகத்தை தொடர்புபடுத்துகிறது. அதாவது இந்த இருக்கலாம் வெப்பநிலை, இந்த வெப்பநிலை கூட இந்த வாயு மூலக்கூறுகளோட இயக்கத்தை வந்து தொடர்புபடுத்துது. கைனெட்டிக் எனர்ஜி இயக்க ஆற்றலை வந்து தொடர்புபடுத்துது. இந்த ஈக்குவேஷன் என்று கொடுத்துருக்காங்க. டைரெக்டாக போதும். அதாவது வாயு மூலக்கூறுகளோட சராசரி இயக்க ஆற்றல் வந்து அவ்வாயுவின் கெல்வின் வெப்பநிலைக்கு நேர்த்தகவில் இருக்கும். தெரிஞ்சுக்கோங்க. ஒவ்வொரு மூலக்கூறின் சராசரி இயக்க ஆற்றல் வாயுவின் கெல்வின் வெப்பநிலையை மட்டுமே சார்ந்ததாகும். ஒவ்வொரு மூலக்கூறோட சராசரி இயக்க ஆற்றலும் அந்த வாயுவோட கெல்வின் வெப்பநிலையை மட்டும்தான் சார்ந்தது. யூனிட் வந்து கெல்வின் யூஸ் பண்ணும். மூலக்கூறின் நிறையை சார்ந்ததல்ல. ஒவ்வொரு மூலக்கூறோட சராசரி இயக்க ஆற்றலும் அந்த வாயுவோட கெல்வின் வெப்பநிலையை மட்டும்தான் சார்ந்தது. அந்த மூலக்கூறோட நிறைய வந்து சார்ந்தது கிடையாது. இப்போ இயக்க ஆற்றல் அப்படின்னு சொன்னோன்னே அந்த மூலக்கூறோட நிறைய சார்ந்தால் அது வந்து இயங்குது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருப்போம். ஆனால் அப்படி கிடையாது. அதனுடைய சராசரி இயக்க ஆற்றல் வந்து அந்த வாயுவின் கெல்வின் வெப்பநிலையை மட்டுமே சார்ந்ததாகும். இது சராசரி இயக்க ஆற்றல். சரியா? வேறு வகையில் கூறுவோமாயின் நல்லியல்பு வாயு ஒன்றின் வெப்பநிலையை வெப்பநிலை மானியை கொண்டு அளவீடு செய்யும் அதே வேளையில் நல்லியல்பு வாயு ஒன்றோட வெப்பநிலையை வந்து வெப்பநிலை மானியை வச்சு நம்ம வந்து அளவீடு செய்யும் அதே டைமில் ஒவ்வொரு மூலக்கூறின் சராசரி இயக்க ஆற்றலையும் அம்மூலக்கூறுகளை நாம் கண்களால் பார்க்காமலே நம்மால் கணக்கீடு செய்ய இயலும். ஒவ்வொரு மூலக்கூறோட சராசரி இயக்க ஆற்றலையும் அம்மூலக்கூறுகளை நாம் கண்களால் பார்க்காமலே நம்மால் கணக்கீடு செய்ய இயலும். நெக்ஸ்ட் வந்து அக ஆற்றல். அது ஒவ்வொரு மூலக்கூறின் சராசரி இயக்க ஆற்றலையும் வாயு மூலக்கூறுகளின் மொத்த எண்ணிக்கையால் பெருக்கும்போது வாயுவின் அக ஆற்றல் வந்து கிடைக்கும். சராசரி இயக்க ஆற்றலை மூலக்கூறோட சராசரி இயக்க ஆற்றலை அந்த வாயு மூலக்கூறுகளின் மொத்த எண்ணிக்கையால் பெருக்குனீங்கன்னா வாயுவின் அக ஆற்றல் வந்து கிடைக்கும். எனவே நல்லியல்பு வாயுவின் அக ஆற்றல் என்ன? Q = N. வாயு மூலக்கூறுகளின் மொத்த எண்ணிக்கை. இது வந்து என்னென்னா சராசரி இயக்க ஆற்றல் N × 1/2 mv² பார். இப்போ இந்த சமன்பாடு 9.9 பயன்படுத்தி பின்வரும் சமன்பாட்டை பெறலாம். சமன்பாடு 9.9 வந்து என்ன? 3/2 kT = ½ mv² பார். இப்போ இதுலேருந்து ½ mv² பார் இந்த ½ mv² பதிலாக இந்த இடத்துல வந்து 3/2 kT வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். சரியா? ஏன்னா ½ mv² பார் = 3/2 kT. ஸோ இப்போ இதை சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? U = N × 3/2 kT அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். இந்த என்ன உள்ளுக்கு எடுத்து எழுதிங்கன்னா U = 3/2 N kT அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். இப்போ நல்லியல்பு வாயுவின் அக ஆற்றல் அதன் கெல்வின் வெப்பநிலையை மட்டுமே சார்ந்தது. நல்லியல்பு வாயுவின் அக ஆற்றல் அதனுடைய கெல்வின் வெப்பநிலையை மட்டுமே சார்ந்தது. அதன் அழுத்தம் மற்றும் பருமனை சார்ந்ததல்ல என்பதை இந்த சமன்பாட்டிலிருந்து நாம் தெளிவாக புரிந்து கொள்ளலாம். இப்போ அக ஆற்றல் எதை மட்டும் சேர்ந்தது?
கெல்வின் வெப்பநிலை அதனுடைய கெல்வின் வெப்பநிலையை மட்டும்தான் சார்ந்தது. நல்லியல்பு வாயுவின் அக ஆற்றல் அதன் கெல்வின் வெப்பநிலையை மட்டுமே சார்ந்தது. அதனுடைய அழுத்தம் மற்றும் பருமனை சார்ந்ததல்ல என்பதை இந்த சமன்பாட்டிலிருந்து தெளிவாக நாம் புரிந்து கொள்ளலாம். இதோட 9.2.2 இயக்கத்தின் அடிப்படையில் வெப்பநிலையின் உட்கருத்தை விளக்குதல். இந்த டாபிக் முடியுது. இதோட 9.2.2 இயக்கத்தின் அடிப்படையில் வெப்பநிலையின் உட்கருத்தை விளக்குதல். இந்த டாபிக் பற்றி டீட்டெயிலாக பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் உள்ள சப்டிஷன் பார்ப்போம். தேங்க்யூ.